வல்லமை இருக்குன்னு பாருங்க. பாவம் போக்கிடும் பரலோக நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம். சாத்தான் வீழ்ந்திட சத்தியம் மூழ்கிட சபையில் நிறைந்திடும் புண்ணிய நாமம். சாத்தான் வீழ்ந்திட சத்தியம் மூழ்கிட சபையில் நிறைந்திடும் புண்ணிய நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம். வஞ்சகம் நீக்கிட தஞ்சம் பெற்றிட வாஞ்சையில் நிறைந்திடும் புனித நாமம். வஞ்சகம் நீக்கிட தஞ்சம் பெற்றிட வாஞ்சையில் நிறைந்திடும் புனித நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம். வறுமை நீக்கிட அருமை பெற்றிட நிறைந்திடும் புனித நாமம். வறுமை நீக்கிட அருமை பெற்றிட வளத்தில் நிறைந்திடும் புனித நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம். அணுதி நீக்கிட அருமை பெற்றிட உருளி சிந்திட குறைவில்லா நாமம். அணுதி நீக்கிட அருமை பெற்றிட உறுதி சிந்திட குறைவில்லா நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம் இயேசுவின் நாமம், அன்பின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம். உண்மை வளர்ந்திட ஊக்கமுயர்ந்திட உரிமை நிறைந்திடும் உன்னத நாமம். உண்மை வளர்ந்திட ஊக்கம் உயர்ந்திட உரிமை நிறைந்திடும் உன்னத நாமம் இயேசுவின் நாமம், இன்பம் சுரந்திடும் அருள் நாமம் இயேசுவின் Praise the Lord. Hallelujah. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நாம் கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசின ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை குறித்து அதுவள்ளே உங்களுக்கு நன்றாய் விளங்கியிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். யாருக்கு வானம் திறக்கப்பட்டன்னு பேசினோம்? ஆபிரகாமுக்கு. அடுத்தபடியாக யாக்கோபுக்கு. ஆபிரகாமுடைய வானம் திறக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது என்கிறதை பார்த்தோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி அவனுக்கு 4 காரியம் பார்த்தோம். முதலாவது ஆசீர்வாதம், 2வது பெருக்கம், 3வது சத்துருக்களின் வாசல்களை அவன் சுதந்திரிப்பான், 4வது என்ன பார்த்தோம்? வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்குள்ளே சகல சந்ததிகளும் என்ன செய்யும்? இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்தபடி அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று சொல்லி அதை சுதந்திரிக்கும்படியாக யாக்கோபு பிரயாசப்படுகிறான். இப்போ யாக்கோபுடைய காரியத்தில் தான் கடந்த வாரத்தில் நிறுத்தினேன்.
யாக்கோபு பிரயாசப்படுகிறான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த பிசகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வரையில் அவனால் பொறுத்திருக்க முடியல. அதான் முக்கியம். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? நான் சீக்கிரமாக ஆசீர்வாதம் இருக்கிறேன், அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, இவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, நான் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் நினைக்கிற மாதிரி யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்காக முந்துகிறான். முந்து பொழுது அவன் அருமையிலே முதலாவது தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவது சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த சகோதரனை ரெண்டு விதத்தில் ஏமாற்றி விடுகிறான். அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவதாக அருமையிலே அந்த ஏசாவுடைய சகல காரியத்துக்கும், சொத்துக்கும், சோதரத்துக்கும், ஆஸ்திக்கு, ஐஸ்வர்யத்துக்கும் காரணமாயிருக்கிற அவனை ரெண்டு விதத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் பெற்றுக்கொள்கிறான், சிரேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறான். அப்பொழுது அவன் விழித்து பார்த்து இவனை கொலை செய்யும்படியாக எத்தனிக்கிறான். தன்னுடைய அம்மாவுடைய பேச்சை கட்டு எங்கே போகிறான்? மாமா வீட்டுக்கு போகிறான். மாமா வீட்டுக்கு போ, அங்கே நீ தப்பி பிழைச்சி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி போகிறான். போகிற வழியில் தான் கடந்த வாரம் நிறுத்தினான். அல்லேலூயா. போகிற வழியில் என்ன நடந்துச்சு? அருமலே அங்கே இருட்டாயிற்று, வனாந்தரம். கடந்த வாரத்தில் சொன்ன செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வேறு வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை, இருட்டு, இருளான சூழ்நிலை, கலக்கம், பயம், திகில். இன்னொரு பக்கம் சகோதரன் வந்துடுவானோ என்கிறதான தடுமாற்றம். அந்த நிலைமையில் நான் இன்றைக்கி சொன்னேன், தூக்கமே வர முடியாது, வராது. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? அயர்ந்து தூங்கிட்டான். அதையும் கத்துதான் செய்தான்னு சொல்லி கடந்த வாரத்தில் சொன்னேன். அப்பொழுது தான் அவனுக்காக அவன் தப்பி போனாலும், அவன் ஆசீர்வதிக்கப்பட சொல்லுகிற ஆர்வம் இருந்தாலும், அவனை தேவன் நினைவு கொண்டார். நினைவு கொண்டு அவனுக்காக கர்த்தர் வானத்தை திறந்தார். அதை பார்த்தோம். நாம் ஆதியாகமம் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் பார்த்தோம். வானத்தை திறந்தார். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி, தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான அனுபவம். உச்சியில் யார் இருக்கிறா? கர்த்தர். வானத்திலிருந்து கர்த்தர் பேசினார். அவர் பேசும் பொழுதுதான் சொன்னார். அருமையை நான் வாசித்து ஏற்கனவே 15-16 வருஷங்களே, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்போ கர்த்தர் பேசினார். கர்த்தரை கண்டான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுதுதான் பின்னாடி அவர் சொல்கிறான். அங்கே வாசிக்கிறோம், நான் அந்த இடத்தை பார்த்து பயந்து, அங்கே தேவ பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய அபிஷேகம் ஆளுக இருந்தது. அப்போ தான் சொல்கிறான், அவன் பயந்து என்ன சொல்கிறான்? இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேற அல்ல, வானத்தின் வாசல் என்றெல்லாம் தைரியமாக சொன்ன. இன்னைக்கு சிலர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட உடனே தையா புயான் உற்சாகமாக இருப்பாங்க. காலங்கள் காரியங்கள் கடந்த உடனே என்ன செய்வாங்க? அப்படியே கொதிக்கிற தண்ணி மெதுவாக இறங்கின மாதிரி இறங்கி குளிர்ந்து, அப்புறம் அந்த தண்ணி இருக்கிற இடமே என்ன செய்யாது, தெரியாமல் போயிடும். அதை மாதிரி உற்சாகமாக சொன்ன இவன் டக்குன்னு தலைக்கு வச்சிருந்த கல்லை தூக்கி என்ன செஞ்சான்? ஒரு ஊனி தூணாக நிறுத்தி அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறான். அதான் பிரசங்கம். அங்கே ஒரு பொருத்தனை பண்ண. நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் பொருத்தனையின் தேவன் அல்லது உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனையோடு கூட தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பேன். நான் முந்தின முதல் நாளில் சொன்னேன், முதல் வாரத்தில் சொன்னேன். ஆதி உபாம 28 அதிகாரத்தில் நான் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் என்ன செய்வேன்? மேன்மையாக வைப்பேன். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொன்ன ஆண்டவர் அதுக்கு முன்பதாக நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்தல் 3:8 கொஞ்சம் திரும்ப வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:8 கொஞ்சம் திரும்ப வாசிங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை
மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே ஆ. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். முதல்லயே கொஞ்சம் பலன் இருந்தா வருது. வாசிக்க திரும்ப நல்லா. உன் உன் கிரியைகளை கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னது? உன் கிரியைகளை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பதாக சரியா இருக்க வேண்டும். அவர் அறிந்தாதான் அவர் நமக்காக வாசல் என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். இரண்டாவது. மூன்றாவது, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு சொல்றாரு. அப்போ வானம் திறக்கப்படும், திறந்த வாசல் எனக்கு முன்பதாக வைத்திருக்குன்னா நானா என் இஷ்டப்படி திறந்துட முடியாது. யாக்கோபு செய்த காரியம் அதுதான். அவன் இஷ்டப்படி ஆசீர்வதிக்கப்பட நினைத்தான். நினைச்சுதான் அருமையிலே முந்தி 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 செயல்பட்டான். நான் கண்டிப்பாக பாருங்க ஆசீர்வாதமாக இருப்பேன், ஏசாவை விட அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொன்னான். அப்போ சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு பாடம் கற்பிக்கும்படியாக ஏசாவை அவனுக்கு விரோதமாக எழுப்பினார். எழுப்பின பொழுது பயம் வந்தது, கொலை செய்து விடுவானோ என்கிற பயம் வந்தது. இங்கே வனாந்தரத்தில் படுத்திருக்கிறான். கர்த்தர் அவனை விடவில்லை, அவனுக்கு தரிசனமாகிறார், வானத்திலிருந்து பேசுகிறார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படிலாம் சொல்கிறேன். சொன்ன பொழுதுதான் அவன் அந்த கல்லை எடுத்து இது வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு அல்லாமல் வேறுண்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாசிக்கிற அந்த வசனம் முதல் வாசிங்க. அதே 28 18 முதல். அதிகாலையில யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆமென். பொருத்தனை பண்ணி கொண்டார். இதுவரைக்கும் புறம் வரும், அதோடு நிறுத்தணும். பொருத்தனை பண்ணினோம். இது தேவனுடைய வீடாகும். அடுத்து என்ன சொன்னா, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரி எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். 2 காரியம் சொன்னான். தசமாக செலுத்துவேன். அடுத்தவன் பொருத்தனை என்னன்னா, இந்த கல்ல தேவனுக்கு வீடு கட்டுவேன், கர்த்தருடைய ஆலயத்தை நிச்சயவேன் கட்டுவேன் அப்படிங்கிற பொருத்தனை பண்ணான். நீ அப்படியே அங்கேருந்து 28 அதிகாரத்திலேருந்து 31 அதிகாரம் வரைக்கும் போனீங்கன்னா அவன் அதை செய்ததாகவே இருக்கார். ஆனால் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். எப்படி அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஏமாத்துக்காரன் அங்கே மாமன் வீட்டுக்கு போனா பாருங்க, அங்கேயும் அவன் கத்த தரிசனமாக இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தித்திருப்பார், தரிசனம் கொடுத்திருப்பார், மனம் மாறி இருப்போம், மனம் திரும்பி இருப்போம், ஆனால் குணப்பட்டிருக்க மாட்டோம். இப்படி வாழ்க்கையில் எந்த மாற்றமும் மாறுதலும் என்ன செய்யாது, இருக்காது. மொட்டை கட்டையாக கர்த்தரை ஆசீர்விப்பார், கர்த்தரை ஆசீர்விப்பார், நான் இருக்கிறவனமாகவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டு இருப்போம். அதுக்கு நல்ல மாதிரி யாக்கோபு தான். தகப்பனை ஏமாற்றி அந்த சகோதரனுடைய சிரேஷ்ட புத்திர பாகமாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அதே மாதிரி பயிற்றுங்களே கொடுத்து அவனுடைய சுதந்திர பாகத்தை இப்படியெல்லாம் ஏமாற்றி அவன் வந்தவனை கர்த்தர் சந்திச்சார். சந்தித்து எப்பா அந்த 15ஆம் வருஷத்தை சொன்னார் பாருங்க, 28:15, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து ஆமா கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன். நான் சொன்னபடி ஆபிரகாமுக்கு சொன்னபடி, ஈசாக்குக்கு சொன்னபடி நான் உடன்படிக்கையின் தேவன், கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். பயங்கர உற்சாகம். இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல், அதனால இந்த கல் தேவனுக்கு வீடு ஆகும்
தேவடி வீடாய் பெத்தேலாய் நான் கட்டுவேன் அப்படியெல்லாம் சொன்னவன். அதுக்கப்புறம் மாமன் வீட்டுக்கு போனவன இந்த தரிசனத்தை கர்த்தர் பேசின வார்த்தையை இவன் டச் பண்ணப்பட்ட அந்த மனதுருமின் அனுபவத்தை ஆண்டவர் சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணினமே ஞானஸ்நானம் பெற்ற அனுபவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் இஷ்டப்படி மறுபடியும் வாழ ஆரம்பித்தான். அங்கே போனான் மாமன் வீட்டில் என்ன செஞ்சான்? அங்கே போன உடனே மாமனார் சொன்னார், எப்பா அவன் ஒரு பொண்ணு கேட்ட பொழுது நீ என்ன செய்ய 7 வருஷம் என்ன செய்ய, நீ ஆட மேய அதில் உண்மையாக இருந்தேன்னு சொன்னால் உனக்கு இந்த பிள்ளையை தருவேன் அப்படின்னா. அவன் அப்படி இருந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா மாமன் அவனை ஏமாற்றி இவன் எந்த பொண்ணை கேட்டாமோ அந்த பொண்ணை கொடுக்காம வேறொரு பொண்ணை கொடுத்துட்டான். அப்போ புத்தி தெரிந்து ஐயோ ஏமாற்றப்பட்டு விட்டமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னான். அந்த காரியெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆடு மேய்க்கிறான். அப்புறம் காரியம் நடக்கும். அதுக்கப்புறமாக அவர்கள் பங்கு பாகம் பிரிக்கிற காரியத்தில் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறான், வரி உள்ள ஆடுகள் வரி இல்லாத ஆடுகள் இதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவன் அதுலேயும் பயங்கர தந்திரமாக என்ன செஞ்சான்? இவனுக்கு ஆட்டை பற்றி தெரியும், ஆடு மேய்கிற காரியம் தெரியும், ஆடு பொலியும் பொழுது எப்படி இருந்தால் என்ன குட்டி பிறக்கும் அப்படிங்கிற நுட்பம் தெரியும். விவரமானவன். அந்த விவரத்தின்படி செஞ்சு அங்கே ஏமாற்றி இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் மனைவி பிள்ளைகள் ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் பயங்கரமாக பெருகிடுச்சு. பெருகினாலும் இவனுக்கு தன் தகப்பன் வீட்டையும் சகோதரி குறித்த பயமும் அச்சமும் இவனுக்குள்ள என்ன செய்யல, போகவே இல்லை. எப்பொழுது ஏசா வந்துடுவானோ என்கிற பயம் அவனுக்கு பயங்கரமாக இருந்தது. இதுக்கு இடையில் லாபானுக்கும் இவனுக்கு இடையில் பஞ்சாயத்து வந்துடுச்சு. அப்போ வரும்பொழுது தான் அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுற வாசு பாருங்க. 31 அதிகாரம் நினைக்கிறேன், 31 அதிகாரம் 44 வசனம் முதல் 52 வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. 48 முதல் 50 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கல்லேத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவே நின்று கண்காணிக்க கடவர், நம்முடனே ஒருவரும் இல்லை, பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. இங்க இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து வந்து இவன் புறப்படும் போது அவன் பின்னாடி வந்து என்கிட்ட சொல்லாமல் எப்படி போன வச்ச அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். வரும் பொழுது சரிப்பா இனிமேல் நம்ம சமாதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி மாமே ஒரு கற்குவியலை குமிப்பான். இவன் ஒரு கல்கால ஊன்ற இவன் வேலை எப்போவுமே கல்லை ஊனி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதில் பொருத்தனை பண்ணுறவே. நீங்கள் அதை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 46 வாசி பாருங்க, 46 47. பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகர்ஜகதூதா என்று பெயரிட்டான். ஜெகர்ஜகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலயத் என்று பெயரிட்டான். ஆமா, இப்போ அங்க கூட 2 காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவன் நீ என்னை தொடராமல் இருக்கும்படி சொல்லுவான். இவன் நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லினா கல்யத்துன்னு சொல்லி ஒரு பெயரிடுவான். இப்படி இருந்தாலும் மறுபடி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் மிஸ்பா. மிஸ்பா என்று சொன்னால் தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை யாரும் மீற முடியாது என்கிறதுக்காக அந்த மிஸ்பா என்கிற காரியம் சொல்லப்படுது. இங்கே அதுக்கு அப்புறமாக இவன் புறப்பட்டு வர்ற வாசித்து பாருங்க 51 52. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார், தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி. ஆமென். அவன் பேர் வச்சான்
என்ன பேர் வச்சான்? லாபான் என்ன பேர் வச்சான்? இவன் என்ன பேர் வச்சான்? கல்யேத். நீ என்கிட்ட வரக்கூடாது, நான் உன்கிட்ட வரக்கூடாது. இதுக்கு எனக்கு கற்குவியல் சாட்சி, உனக்கு கல்தூன் சாட்சி என்று பொறுத்தரை பண்ணி கொண்டார்கள், அல்லது உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அதுக்குத்தான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் யாக்கோபு சொல்றா மிஸ்பா. அதாவது போனாலும் பரவாயில்லை, யாருக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. அதான் பெரிய சாட்சி. யாருக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது, நீ எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என்ன செய்து விடக்கூடாது, துரோகம் பண்ணி விடக்கூடாது. நான் உனக்கோ உன்னுடைய சகோதரனுக்கோ உன் வீட்டாருக்கோ என்ன செய்ய மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன். இதுக்கு யார் சாட்சி? கர்த்தரே சாட்சி அப்படின்னு பொருத்தனை பண்ணினார். இந்த பொருத்தனை பண்ணி முடிச்சாச்சு. முடித்த பிற்பாடு நீங்கள் 32 அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. 32 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவன் புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டான். போகும் பொழுதே இவனுக்கு சகோதரனை குறித்த அச்சம் பயம் நீங்கவே இல்லை. இங்கே ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். உலக பிரகாரமாக இவன் எந்த குறைவும் இவனுக்கு இல்லை. மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, வேலைக்காரர்கள் இவங்க பிரிஞ்சதே சொல்லப்போனால் 2 பேருடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம். லாபானுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள், அதே போல் யாக்கோபுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் பயங்கரமாய் அன்றைக்கு ஆபிரகாம் லோத்துடைய காலத்தில் இருந்தது போல இவருடைய காலத்தில் பெருகிவிட்டார்கள். மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி தந்திரமாய் மாமனுக்கு தெரியாமல் ஓடுகிறான். ஆனால் அவன் கண்டுபிடிச்சு தான் வந்து சொல்கிறான், இல்லைப்பா அப்படியெல்லாம் போகக்கூடாது, நீ சொல்லியிருந்தேன்னா நான் மேலே தாளம் எல்லாம் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா வெகுமானத்தோடு கூட உன்னை என்ன செஞ்சிருப்பேன், அனுப்பியிருப்பேன். நீ அப்படி சொல்லாமல் போயிட்டியா, அப்படி போகக்கூடாது. அதனால் சமாதானத்தோடு கூட நான் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. யாரும் யாருக்கும் நினைச்சக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி. இதில் எங்களுக்கு என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன காரியத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், மனுஷிகமாய் மாம்சிகமாய் சுயமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு நினைத்து அநேகரை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவை. அந்த ஆசீர்வாதத்தில் முதலாவது சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அருமையிலே விடுதலை இருக்காது. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமா, ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனால் பயம் இவனை விட்டு போகலை, கலக்க போகலை, திகில் போகலை. அருமையிலே இவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அதை சொல்கிறோம், ஐஸ்வர்யத்தை தரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அதனுடைய அவர் எரிச்சு விடாரு வேதனை கொண்டு. இவனுக்கு ஒரு பெரிய துக்கம், வேதனை, உக்கல் இருந்துச்சு. எப்போ வருவான் ஏசா, எப்படி வருவான், என்ன நடக்கும். இவனுக்கு ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருக்கிறாங்க, மனைவி, பிள்ளைகள், ஆஸ்திகள் ஆயிரங்களாக இருக்குது. நீங்கள் 32 அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா சகோதரனுக்கு முன்பதாகவே வெகுமதி அனுப்பி சமாதானம் பண்ண நினைக்கிறான். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இவன் ஏமாற்றிட்டு விட்டாலும் ஏசாவையும் ஆண்டவர் சும்மா விடலை. அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் அவனை செஞ்சுக்கிறாரு, ஆசீர்வதித்து அவனை பெரிய மனுஷனா பெரிய சாதியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இவனுக்கு தான் பயமும் கலக்கமும் திகில் இருந்துச்சு ஒழிய அவனுக்கு இவன் மேலே இந்த கோபம் தணிஞ்சிச்சு. ஏசா இவனை கொலை செய்யணும், பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்ச காரியம் அவனுக்கு மாறி எப்பொழுது சகோதரனை பார்ப்பேன், சகோதரனுடைய மனைவியை பார்ப்பேன், பிள்ளைகளை பார்ப்பேன் என்கிற ஏக்கத்தோடு அவன் இருக்கிறான். ஆனால் இவன் ஆரம்பத்திலிருந்தே மகா தந்திரமாய் இவன் பொருத்தனை பண்ணின ஆண்டவற்றை கூட தந்திரமாய் அந்த நேரத்துக்கு அந்த நிமிஷத்துக்கு சில ஆட்கள் சொல்லுவாங்க, சில கஷ்டம், சில பிரச்சனை, சில தேவைகள் வரும் பொழுது அப்படியே சாகாமல் விழுந்து, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீரானால், எனக்கு ஒரு வேலை கொடுத்தீரானால் நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு சட்டன் ஸ்டேஜை மாற்றி ஆசீர்வாதமாக வச்ச பிற்பாடு அதெல்லாம் மறந்துடுவாங்க. தான் செய்து வந்த உடன்படிக்கை பொருத்தனையெல்லாம் மறந்துட்டு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் திளைக்க ஆரம்பிச்சுவாங்க. யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஏசாவோ அதை சிந்திக்கவில்லை. நீங்கள் 32 அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. இப்போ அதில் ஒரு 10 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்படி போகிற சமயத்தில் 22ஆம் வசனம் முதல் வாசிங்க. ராத்திரியிலே
எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். ஆமென். அல்லேலூயா. தனக்குண்டான யாவையும், என இவன் எதை நம்பியிருந்தானோ அத்தனையும் அக்கறைப்படுத்தினான். யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு அப்புறமாக மனைவி, பிள்ளைகள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் இவை எதை பெருசா நினைச்சிருந்தானோ அதான் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யணும். கர்த்தரிடத்தில் பொருத்தரப்படி இருக்கிறோம், தீர்மானப்படி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை திறக்கணும்னு சொன்னா உலக பிரகாரமாய் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டான்னு சொல்லி அதிலேயே நம்பி திகைத்து நிற்காம, இதெல்லாம் அற்பமான காரியம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் சாதாரணமான காரியம், வரும் போகும். உலகத்தங்களோட சொல்லுவான், ஐயா பணம் இன்னைக்கு வருயா நாளைக்கு போகுயா, வீடு இன்னைக்கு வருமையா நாளைக்கு போகுமையா, ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் வரும் போகும், பேர் புகழ் வரும் போகும். ஆனால் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அன்றைக்கு லூக்காவின் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்னாரே, நீயோ அநேக காரியத்தை குறித்து என்ன செய்கிற, கவலைப்பட்டு கலங்குற, அவளோ மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம், ஆத்துமை மீட்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இணைந்து இசைந்திருக்கிற அனுபவம், அதுதான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கிறோமே, அவர் சொல்றாரு, பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்ன செய்வீர்கள், என்னுடைய ஜனங்களாயிருப்பேன். வாசி பாருங்களேன் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 6:14 நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. வெளிப்படுத்தல் 21:3 அதைத்தான் வாசிக்கிறோம். இதோ மனுஷோடு தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு. தேவன் அங்கே என்ன செய்றாரு, வாசமா இருப்பார். கொரிந்தியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவன் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கு. இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் உண்டு? இப்ப யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அதுதான். பேர் பெற்றவனாய் மாறி போனான், மகா பிரபுவாய் மாறி போனான். ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த கலக்கம் மாறவில்லை, திகில் மாறவில்லை, வேதனை மாறவில்லை, வியாகுலம் மாறவில்லை, சஞ்சலம் மாறவில்லை, பயம் மாறவில்லை. அந்த இருட்டில் இருந்த அதே இரிட்டேஷன் லைஃப் தான். இவனுக்காக மறுபடியும் வானம் திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. அருமையிலே 28வது அதிகாரத்தில் வானம் திறக்கப்பட்டது போலவே 32ஆம் அதிகாரத்தில் இவனுக்கு திரும்பவும் வானம் திறக்கப்பட்டது. நீங்க சுவிசேஷங்களின் புத்தகத்தில் 2 குருடர்களை பார்க்க முடியும். ஒரு குருடன் இயேசு தொட்ட மாத்திரத்தில் சிலோம் போய் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னாரு, கழுவுனா உடனே தெளிவாக என்ன செய்தான், பார்வையிட்டான். இன்னொரு குருடரை பார்க்கிறோம், அதே மாதிரி செய்தார். ஆனா அவனு பார்த்தான். எப்படி பார்த்தான்? நிற்கிற மனுஷர்களை, நடக்கிற மனுஷர்களை மரத்தை போல பார்த்தான். தெய்வத்தை தெய்வமாய் பார்க்காம சபிக்கப்பட்ட சாபம் பிடித்த மனுஷனை போல, மனுஷனை பார்க்கிறது போல, மனுஷ ஞானம், மனுஷ புத்தி, மனுஷ அறிவு, மனுஷீகமான உலக பிரகாரமான எல்லா மனுஷர்களை போல இவன் யாக்கோபுடைய காரியம் இப்படிதான் இருந்துச்சு. ஆசீர்வதிக்கப்படணுங்கிற ஆசை இருந்தது, பொருத்தரப்படினா பொருத்தனையவே மறந்துட்டான். அல்லேலூயா. இவன் பொருத்தனையவே மறந்துட்டு இவனுக்கு கிடைக்கிற அடுத்து மாமட்டை எப்படி மாற்றலாம், எப்படி குண்டு மாத்து பண்ணலாம், குழி மாத்து பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், அப்படியே செய்து அவன் ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம், பெருக்கத்தின் மேலே பெருக்கம்,
பயங்கரமாக முன்னேறிக்கிட்டு இருந்தான். ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்போ லாபானிடத்தில் உடன்படிக்கை பண்ணி கற்குவியலையும் கத்தூணையும் நிறுத்தி உடன்படிக்கை பண்ணி, நீ என்னை தொடாம நான் உன்னை தொடராமல் இருக்கும்படி இதுதான் சாட்சி, தேவதான் சாட்சின்னு சொல்லிட்டு வந்தவனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அது அப்படித்தான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான தெய்வ பயம், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. அந்த வெளிப்படுத்தல் 3:8 அறுவடையிலே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கிரியைகள், இரண்டாவது மறுதலியாத அனுபவம், மூன்றாவது அவருடைய வசனத்தின்படி. இன்னைக்கு நிறைய படி கிரியைகள் தாறுமாறாக இருக்கும். அவருடைய நாமத்தை மறுதலிக்கிற காரியம், இதெல்லாம் என்ன லேசான கால் தானே, சாதாரணமாக செஞ்சிடலாமல்ல, இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒரு பெரிய ஆவிக்குரிய சபைக்கு அந்த போதகர் மிகப்பெரிய போதகர், தமிழ்நாடு அளவில் பெயர் பெற்றவன். அந்த சபையில் உடன் ஊழியராக இருக்கிறாங்க. அவங்க மகனுக்காக ஜெபம் பண்ண ஒரு நாள் திடீர்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்க. நான் அவங்களுக்காக வந்து உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்துருந்த பொழுது அவங்க வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க விசுவாசி தானா அப்படிங்கிறது பயமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு அலங்காரம், நகை பாலிஷு, கண்மை, மருதாணி எல்லாம் போட்டு ஜலன்னு வந்தாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் போய் ஊழியம் செய்யும் பொழுது லம்பாடி மக்களோடு கூட ஊழியம் செய்திருக்கிறேன். அந்த லம்பாடி ஜனங்களுடைய வேஷங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வளையல் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய அலங்காரமே வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் ஒரு 10 நாள் தங்கியிருந்து ஊழியம் செய்யும் பொழுது அவர்களுக்கே நான் சொல்லிட்டு வந்தேன், எப்பா இது உங்களுடைய கலாச்சாரம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த கலாச்சாரத்துக்கு நினைச்சக்கூடாது, அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து இந்த அருமையான அம்மாவுடைய அந்த சபையில் உடன் ஊழியராக இருக்கிறாங்க, மிகப்பெரிய போதகர் இடத்துல. அப்படின்னு உடனே ஒருவேளை ஃபோன் பண்ணவங்க இவங்க தானா வேறு யாருமா, நான் உட்கார்ந்துருக்கிறேன் தோத்துறோம் வராங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, இவங்க தானா அப்படின்னு. அப்போ வந்தாங்க, மகன் பிரச்சனை சொன்னாங்க, ஜோமன்னு சொன்னேன். அப்போ நான் என் பழக்கம் சட்டுன்னு கேட்டுறது, அதான் என்னுடைய கெட்ட பழக்கம். என்னம்மா உங்கள் பாஸ்ட் ஒன்றுமே சொல்ல மாட்டாரா அப்படி. என்னையா கண்மை போடுறது, இந்த அலங்காரம் பண்ணி முடியெல்லாம் ஒரு மாதிரி விட்டு விடுறது, இந்த மருதாணி நெகப்பாலிஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஐயா இது தீட்டா அசுத்தமானு கேட்டாங்க, சண்டைக்கு வர மாதிரி. அப்போ நான் சொன்னேன், உன் கிரிகளை அறிந்திருக்கிற அந்த காரியத்தை தான் அன்றைக்கி சொன்னேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மனம் திரும்பிங்களா? ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க ஒரு மாதிரி டைப்பான ஆட்கள், கரடுமுரடாக பேச ஆரம்பிட்டாங்க. நான் மனம் திரும்பாமலா உடனே ஊழியராக இருக்கிறேன். ஞானம் சார்த்திங்களா? எவ்வளோ காலம் எடுத்து அபிஷேகம் பெற்றீங்களா? ஆமாம், என்னென்னமோ சொல்லிட்டாங்க, ரொம்ப கடகடன். ஆனாலும் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, எங்கள் பாஸ்ட்டு இது வரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தை என்ன செய்ததில்லை, சொன்னதே இல்லை. கிரிகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப பேசுகிறாங்க. அப்போ நான் அன்றைக்கி ஜோமனிட்டு சொன்னேன், அம்மா நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரிசுத்த அலங்காரம்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய தகுதியான வஸ்திரங்கள், தகுதியான அலங்காரங்கள், தகுதியான சூழ்நிலைகள் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி நியாயம் பேசுறதுக்கு நான் காரியம் இல்லை, பைபிளுக்கு பதில் சொல்லணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கி அந்த அம்மா கடைசியாக சொல்லுது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கு வருகிறது சொல்லிட்டு, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு சொன்னேன். அதே மாதிரி இங்கே 3 காரியம் சொல்லி, ஒரு கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலர்ந்து என் வசனத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக இருக்கிறேன். எல்லாருக்கும் திறந்த வாசலை தானே தங்கள் வாசலை திறந்துடுவாங்க. யாக்கோபு திறந்த மாதிரி திறந்து அவன் சங்கடப்பட்டா, பிரச்சனைக்குள்ளானா, கஷ்டத்துக்குள்ளானா, வேதனைக்குள்ளானா, அப்படி காரியமெல்லாம் நிறையா.
இப்போ அத்தனை பார்த்து உணர்ந்தவனாக இப்போ இங்கே வந்துட்டு எல்லாரையும் அவன் எதையெல்லாம் நம்பி பெருசாக நினச்சிதானோ அதெல்லாம் என்ன செஞ்சான்? அக்கறைப்படுத்தி அக்கறைப்படுத்திட்டு என்ன செஞ்சான்? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். எல்லாத்தையும் ஓடிப்பாங்கப்பா. உங்களை நம்பி நான் மோசம் போயிட்டேன், உங்களை நம்பி நான் நடுமோசம் போயிட்டேன், இதெல்லாம் துச்சமாக கம்ப்ளீட்டாக விட்டுட்டு பிந்தி தனித்திருந்து அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது தனித்திருந்து என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீ ஆசீர்வதின்னு சொல்றான். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இப்போ எல்லாம் இருக்குது, எதுக்கும் குறையில்லை, எல்லாமே இருக்குது. ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்ன காரியம்? அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீக ஆசீர்வாதம் இல்லை. உலக பிரகாரமாய் மனுஷிகமாய் எல்லாம் இருந்தது. ஆத்தும மீட்பு இல்லை. பயம் அவனுக்குள்ள இருந்தது, திகில் இருந்தது, கலக்கம் இருந்தது, ஏசாவின் கோபம் அவனை பயமுறுத்துறது. இன்னைக்கு அநேகருக்கு பல காரியத்தில் தில்லா இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இருக்குமானால் அது இருளின் அனுபவம் தான். இன்னும் என் பாஷையில் சொல்ல போனால் அது சாபத்தின் ஆசீர்வாதம் தான். லேலுயா. லாட்டி சீட்டு விற்றவனும் பெருசாக ஆசீர்வதிக்கப்படுறான், பிராந்தி கடை வச்சவனும் பெருசாக ஆசீர்வதிக்கப்படுறான், அநியாய வட்டி வாங்கினவனும் பெருசாக ஆசீர்வதிக்கப்படுறான். வீடு வாசல் ஆஸ்தியை ஐஸ்வர்யம் உலக பிரகாரமாக இருக்குது, அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. லேலுயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கென்று வானத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டும். இவன் பிந்தி தனித்திருக்கும் பொழுது இவனுக்காக இப்ப இங்க வானம் திறக்கப்படுகிறது. லேலுயா. வாசிங்க அந்த வசனத்தை. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அந்த பிந்தி தனித்திருந்த யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு அவர் நான் போகட்டும். 30 வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். ஆமென். இப்ப 29 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் பேரை ஆண்டவர் கேட்டார். எப்பா நீ ஆசீர்வாதம் சொல்றிய, உன் பேர் என்ன? ஏன்னா அவன் நிறைய இடத்துல என்ன சொன்னவன்? பேரை மாற்றுனவன், சூழ்நிலையை மாற்றுனவன், நிலைமைக்கு நேரத்துக்கு தகுந்தபடி வேஷம் போட்டவன். அதனால அவனை பார்த்து இப்போ அவன் சரியாக திருந்திருக்கிறானா, உண்மையாக இருக்கிறானா? நீதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதிக்கப்படுவான். நீ கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கணும், மனுஷர்களுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கணும். உண்மையும் உத்தவம் உள்ளவனுக்கு தான் கர்த்தர் துணை செய்ய முடியும். அவனைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அவனுக்குத்தான் வானத்தின் பலகனியை அவர் என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். இவனுக்காக மறுபடி இறங்கி வந்த தேவதூதனை பார்த்து ஆண்டவரை பார்த்து பொழுது விடுகிறது நான் போகட்டும் என்று சொன்ன உடனே என்னை ஆசீர்வதித்தால் ஒளியவும் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன்னு சொன்னார். அவன் சொன்னான், அவன் கேட்டான் ஆசீர்வதிக்க ரைட்டு, உன் பேரு அப்போ என்ன சொன்னான்? உள்ளபடி சொன்னான். லேலுயா. உண்மையும் உத்தமம் உள்ளவனுக்குத்தான் கர்த்தர் வாசலை திறப்பார், வானத்தை திறப்பார். நீங்கள் சங்கீதம் 24 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 24 3 வருஷத்துலேருந்து வாசிங்களேன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? 24 சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும், நன்றாய் பாருங்க, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முந்தின வசனம் 3 வசனம் என்ன சொல்கிறது? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொன்ன வார்த்தைக்கு காரியம். இப்ப 5 வசனம் வாசிங்க. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும்
தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அல்லேலூயா. 4 வசனம் என்ன சொல்கிறது? யாரு? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு, உலக மாயை என்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு, இச்சைக்கு, ஆசைக்கு, விருப்பத்துக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும். ஆணையிடுதல் கூட எப்படி ஆணையிடுறாங்களாம்? கபடாய். இது இவ்வளோ காலம் தான் நிலைக்கும். சில அக்ரிமெண்ட் எழுதுவாங்க, இவ்வளோ காலம் தான் செல்லுபடியாகும். அது இவருக்கு மட்டும் தெரியும், எதிர் கையெழுத்து போடுறவங்களுக்கு தெரியாது. அதில் 3 வருஷம் கழிச்சுன்னா இது செலா போயிடும், அதனால் அவருக்கு தெரியாது. அப்புறம் கையெழுத்து போட அக்ரிமெண்ட் போடாச்சு அப்படி சொன்ன மாதிரி கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆமென். என்ன வாசிக்கிறோம்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். நீதி பெறுவான். அது கீழே தான் வாசிக்கிறோம். அநாதி கதவுகளே உயருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்க. ஆமா, அங்கே யார் பிரவேசிப்பாராம்? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நமக்காக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவனுக்கு தான் கர்த்தருடைய நீதி. அவனை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய வாசல் திறக்கப்படுகிறது. இப்போ யாக்கோபு பொருத்தனை பண்ணின மனுஷன் பொருத்தனையின் தேவனிடத்தில் உண்மையாக இருக்கிறானா என்று சொல்லி அறியும்படி அவனை கேட்கிறார். உன் பேர் என்ன? யாக்கோபு. அப்பதான் சொல்றார், நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இனி என்ன செய்யப்படுவாய்? ஆமா, தேவனுடையவன், தேவனை உடையவன், தேவனுக்கு சொந்தமானவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவர் உனக்குள்ளையும் நீ அவருக்குள்ளையும் இருக்கிறது. அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அங்கே அப்படித்தான் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அதனால தான் அந்த இடத்துக்கு இவன் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்ட, அவர் பேர் கேட்ட உடனே இவன் ஆண்டவரை பார்த்து கேட்டா, உண்மை பேர் என்ன என்ன? அப்போ சொன்னார், என் பேர் என்னன்னு நீ கேட்பானேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் என்ன பேர் விட்டான்? பெனியேல் என்று சொன்னால் அவரை முகமாய் தரிசித்தவன். அல்லேலூயா. தேவனை சச்சுருமாய் தரிசிக்கிறவன் அர்த்தம். இன்னைக்கு நீங்களும் நானும் பல காரியத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கலாம், உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம். நம்முடைய காரியத்தில் எப்படி தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பொருத்தனையும் உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம விருப்பப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு நினச்சோன்னா யாக்கோபை போல சிரமப்பட வேண்டியிருக்கும். யாக்கோபை போல. அதுக்கு அப்புறம்தான் இந்த பெனியேல் என்று பேர் விட்ட பிற்பாடு தான் பின்னாடி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தான் செய்தி 28 அதிகாரத்தில் தன்னை சந்தித்த தேவனை அவன் நினைக்கிறான். அல்லேலூயா. வாக்கு பண்ணின கர்த்தரை நினைக்கிறான். அடுத்து அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைக்கிறான். அப்போதான் இவன் பண்ணின பொருத்தனையும் உடன்படிக்கை இவனுக்கு என்ன வருகிறது? நினைவுக்கு வருகிறது. அதன் பிற்பாடு அதை காத்துச்சுக்கிறான். இன்னைக்கு சொல்லுவாங்க, கெட்ட பிறகுதான் என்ன வருமா? சொல்ல மாட்டீங்களே? புத்தி வரும். புத்தி வரும். புத்தி வருமா? யாரா கரெக்டாக சொல்லுங்கள். கெட்ட பிறகுதான் 8 புத்தி வரும். 8 புத்தி வரும். கெடாமல் இருக்கும்போது உனக்கு ஒரு புத்தி இருந்தால் போதும். எத்தனை பேர் விளங்குது? கெடாமல் இருக்கும்போது என் ஆண்டவர் தான் எனக்கு தரிசனமான கர்த்தர் தான், அவர் என்ன சொல்வாரோ அதன்படி என்ன செய்வேன். எந்த காரியத்தையும் உங்கள் இஷ்டப்படி, உங்கள் விருப்பத்தின்படி, உங்கள் ஆட்சியின்படி சில பொருத்தனை பண்ணிடுவாங்க, உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. ஆண்டவர் இவன் பண்ணா பாருங்க, அந்த 28 அதிகாரத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் அவருக்கு என்ன செய்வேன்? நான் நிறுத்தின இந்த கால் தேவனுக்குரிய ஆலயமாய் கட்டுவேன். அவர் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்ன கொடுப்பேன்? தசமாக கொடுப்பேன். அப்படி சொன்னாலும் 100 ரூபா வருமானம் வரும்பொழுது 10 ரூபா கொடுத்துருவார். 100 ரூபா வருமானம் வரும்போது 10 ரூபா என்ன செஞ்சுருவார்? கொடுத்துருவார். அது சாதாரணமாக தெரியும். அதே 100 ரூபா வருமானம் வந்த நபருக்கு ஒரு மாதத்தில் 1 லட்சம் ரூபா வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 கொடுக்கணும். 10 ரூபா கொடுக்கும்போது யோசிக்கவே இல்லை. இப்போ 10,000 கொடுக்கும்போது எப்பா இவ்வளோ பணத்தை 10,000 பாசுக்கு நம்ம ஒரு ஆள் கொடுத்தா என்ன ஆகும்? அப்படியே கணக்கு பார்ப்பாங்க. அந்த அக்கா இவ்வளோ கொடுப்பாங்க, அந்த அண்ணன் இவ்வளோ கொடுப்பாங்க, அந்த ஐயா இவ்வளோ கொடுப்பாங்க, அவர் இவ்வளோ கொடுப்பாரு. நம்மளும் 10,000 கொடுத்தோன்னா அவர் பிறகு நம்மளை ஏறிட்டு பார்ப்பாரா பாஸ்டரு?
இந்த தசம பாகம் என்பது இப்போ எனக்கு அது பிரசங்கம் அல்ல, ஆனாலும் நினைவு வந்த நாள் சொல்கிறேன், அது கர்த்தருக்குரிய பணம். பிரைஸ் தி லார்ட். அதை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செலவழிக்கூடாது. இப்போ இந்த 1,00,000 10,000 கொடுக்கறதுக்கு சிலர் கணக்கு போட்டுருவாங்க. பாஸ்டருக்கு 10 ரூபா தானே கொடுத்தோம், இப்போ ஒரு 500 ரூபா அல்லது 1000 ரூபா என்ன செய்வோம், கொடுத்துருவோம். இன்னும் மிச்சம் 9,000 இருக்குது, அந்த அவங்களுக்கு ஒரு 1000 கொடுப்போம், இவங்களுக்கு ஒரு 500 கொடுப்போம், அந்த அங்கே கொடுப்போம் இங்கே கொடுப்போம், பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் நல்ல பிள்ளை ஆகிட்டோன்னு நினைப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துருன்னு சொல்லி இல்லவே இல்லை. அது தேவனுக்குரியது. அது தேவ சமூகத்தில் நீங்கள் செலுத்தப்பட வேண்டியது. 10ல் 1 பங்கு உங்கள் பணமே கிடையாது. 1,00,000 10,000 ரூபா கர்த்தருடைய பணம். 10,000க்கு 1 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது யார் பணம்? நீங்கள் இப்போ எவ்வளோ காணிக்க போடுறீங்க? 10,000க்கு 1 போட்ட ஆள் 1,00,000 வருமானம் வர்றவங்க 10,000க்கு 1 போட்டால் நீங்கள் எவ்வளோ காணிக்க போடுறீங்க? 1 ரூபா தான் போடுறீங்க. அந்த 10,000 யாருடையது? யாருடையது? உங்களுடையதுன்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. கர்த்தருடையது. அல்லேலூயா. அதை நம்ம பகிர்ந்துட்டோம்னா நமக்கு சாபம் தான். யாக்கோபு அப்படித்தான் பொருத்தனை பண்ணிட்டான், உடன்படிக்கை பண்ணிட்டான், அங்கே போன எல்லாத்தையுமே மறந்துட்டான். அதனால தான் சிரமம். நமக்கு வருகிற எல்லா வருமானத்திலும் நம்ம சபையில் ரத்தன்ராஜன் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவர் அப்போ எம்டிசி பேங்கில் மேனேஜராக இருந்தார். அவர் கூட இருந்தவன் பண்ணின அந்த திருட்டுத்தனத்தினால அவர் சஸ்பெண்ட் ஆகிட்டார். சஸ்பெண்ட் ஆன காலத்தில் கருணையின் அடிப்படையில் ஒரு சின்ன சம்பளம் கொடுத்தாங்க, 450 ரூபா மாதம். எவ்வளோ கொடுத்தாங்க? 450 ரூபா. இந்த 450 ரூபா அவங்க 4 பிள்ளைகள், ரொம்ப நல்லா வளர்த்து இருந்த பிள்ளைகள் திடீர்னு சொல்லி எல்லாம் போயிடுச்சு. இந்த 450 ரூபா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் 50 ரூபா கொண்டு வந்து என் கையில் கொடுப்பார். 450ல் 50 ரூபாய் கொண்டு வந்து என் கையில் கொடுப்பார். அப்போ நாங்கள் ரொம்ப பரிதாபப்படுவோம். நானும் பாஸ்டமாக அங்கே தான் சாப்பிடப்போ நம்ம தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு விதத்தில் நம்ம தான் வளர்த்தோம். இன்றைக்கி மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஆசின்னு ஒரு தம்பி இருக்கார் திருமங்கலத்தில், தேவாசின்னு சொல்லி. அருமல்லே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த காரியத்தினால அவர்கள் அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த 50 ரூபா கொடுக்கும் பொழுது நான் கேட்பேன், அண்ணே உங்களுக்கு 450 ரூபா, 4 பிள்ளைகள், நீங்கள் எப்படி ஒன்றுமே பண்ண முடியாது, இதில் 50 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா எப்படி அப்படி கேட்பேன். பாஸ்டர் நான் 50 ரூபா கொடுக்கல, 5 ரூபா கொடுத்துருக்கேன் பார். 50 ரூபா கொடுக்கல, எவ்வளோ கொடுத்துருக்குறேன்? 5 ரூபா கொடுத்துருக்கேன் பார். என்ன கணக்கு? அவர் சொல்லுவார், 45 ரூபா கர்த்தருடைய காசு, 5 ரூபா தான் நான் காணிக்க கொடுத்துருக்கிறேன் அப்படிப்பார். அன்றைக்கெல்லாம் கண்ணீர் விட்டு அந்த படத்தை வாங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. பிறகு அவருக்காகவே ஒரு ஆஃபீஸை நாங்கள் ஓப்பன் பண்ணி எங்கள் ஆஃபீஸுக்குன்னு அவர் மேனேஜரை போட்டு சபையில் அப்போ கஷ்டப்படுற காலத்திலே அவருக்குன்னு ஒரு சம்பளத்தை கொடுத்து நாங்கள் ஊழியத்தில் வச்சுருந்தோம். ஏன் சொல்ல வரேன், அப்போது 4 பிள்ளைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இன்றைக்கி அதில் 3 பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு தம்பி தான் இங்கே இருக்கிறார். அவரும் தனியாக ஸ்டுடியோ வைத்து பெரிய லெவலில் சர்ச் வச்சு பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் இவங்கள் அல்ல, அப்படியே தாயும் தகப்பனும் கர்த்தருக்கென்று உண்மையாய் உத்தமமாய் இருந்ததுனால ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். தலைவரையாக அது தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு அதை செய்யாததுனால அவன் குறுக்கு வழியாய் போறது மாத்திரமல்ல, தேவனை மறந்து விட்டான், உடன்படிக்கை மறந்து விட்டான், கிரியைகள் தாறுமாறாயிற்று. அவனுக்கு இருந்த பலனிலே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கவில்லை. அதனால அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் சிரமத்தை அனுபவித்தான். பயமும் திகிலும் கலக்கம் அவனுக்குள்ளே வந்தது. அதனால் நடந்த என்ன காரியம், கடைசி மறுபடியும் அவன் சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் அப்போ தான் உணர்வு அவனுக்குள்ளே வருகிறது. எல்லா காரியமும் இது வீணன்னு சொல்லி யாப்போக்கு அப்படின்னு சொல்லுகிற காற்றுக்கு அக்கறைப்படுத்தி விட்டு அவன் பிந்தி என்ன செய்தான், தனித்திருந்து நான் நினைக்கிற ஆண்டவரே நம் அன்னையும் என் பொருத்தனை நினைவுபடுத்தும், என்னுடைய உடன்படிக்கையை நினைவுபடுத்தும்,
என்னை ஆசீர்வதின்னு சொன்ன பொழுது கர்த்தர் வானத்தை திறந்து ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. தூதனை அனுப்பி அவனை ஆசீர்வதித்தார். அப்பவும் அவனை உணர்த்தி உயிர்ப்பித்து, இப்பவும் சொல்றேன், உங்களுக்காக எனக்காக வானத்தின் வாசலை திறப்பது உண்மை. அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் நம்ம இஷ்டப்படி, நம்ம விருப்பத்தின்படி, நம்முடைய ஆசைப்படி, நம்முடைய மனசு மாமிசம் தோன்றுறபடி எப்படியாக ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்துடலான்னு சொன்னா திறக்கலாம். ஆனால் அதில் என்ன இருக்கும்? சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பயம் இருக்கும், திகில் இருக்கும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நடத்தும் என்று சொல்லணும். சவுல் சந்திக்கப்பட்ட பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகிற தேவன். வாசித்து பாருங்க 8ஆம் வசனம். உனக்கு போதித்து, முதல்ல என்ன செய்றாரு? போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து, உன் பேரில் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஏசாயா 9:6 வாசிக்கிற அவர் ஆலோசனை கர்த்தர். அப்ப அவரிடத்திலே ஆலோசனைகள் இருக்கு. அவர் வழி நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர். அவரிடத்தில் கேட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஆண்டு நடத்துவார். நேற்றைக்கு ஒரு அருமையான தம்பியை சந்தித்தேன். ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனத்திலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தார். வந்தவர் 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பா செய்கிறேன் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே எனக்கு தெரியலை, ஒன்றுமே வெளிப்படலை. நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு என்ன செய்யுங்க. என்கிட்ட இப்படி கேட்குற ஆளுங்க தான் மாட்டிக்கிடுவாங்க. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது புலப்படுதா, தெரியுதா, கடவுள் ஏதாவது வெளிப்படுத்துகிறாரா, பிலிப் போட்டாரா சொல்லுங்கண்ணா. டேய் என்ன சொல்கிறேன், நம்ம விசுவாசி தான், என்ன சொல்கிற நீ? எனக்கு படலமே தெரியாத. எப்போவுமே நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து இதுவரைக்கும் படம் பார்த்தது இல்லைப்பா. சினிமா அந்த ஸ்க்ரீனே எனக்கு தெரியாது. இப்போ தான் எல்இடி எல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கிட்டத்தட்ட அவன் சொன்னேன், தம்பி வேதத்திலேருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தை சொன்னேன். அவன் சந்திக்கப்பட்ட உடனே கர்த்தரை கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னா. கர்த்தர் அவனுக்கு தன்னுடைய திட்டத்தை சொன்னார். நீ இடத்துக்கு என்ன செய் போச்சனர். அதனால் நீ முழுமையா சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் சொல்லுவார் இல்லைன்னு யாராவது கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காத. நல்லா 3 நாளோ 1 வாரமோ உபவாசத்து ஜோமன் அமர்ந்திருந்து ஆண்டவர்கிட்ட கேளு, கத்த நிச்சயமா லீட் பண்ண சொல்லி என்னையே கத்த நடத்தின சாட்சியை சொன்னேன். சாட்சிய மாத்திரத்தில் பாசை இந்த காரியத்தை இவ்வளோ காலம் நான் மறந்துட்டேன், கண்டிப்பாக இந்த வாரம் ஜோம் பண்ணுறேன், நீங்களும் ஜோம் பண்ணுன்னு சொல்லி. அதனால் உன்னை குறித்து வேற யாருக்கும் ஆண்டவர் சொல்லி கிடையாது. அப்போது சவுல் சந்திக்கப்பட்ட பொழுது அங்கே தேவன் இடைப்பட்ட காரியத்தை அவருக்கு எப்படி சொன்னாரோ இந்த இடத்துக்கு போன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அந்த தேவ மனுஷனுக்கு என்ன செஞ்சார்? நான் வருவான்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால தேவன் நடத்துகிற விதம் இப்படித்தான். அதனால் அவர்கிட்ட ஆலோசனை கேளு, ஜெபம் பண்ணு, காத்துரு, கர்த்தர் சொல்லுகிறபடி உன்னை ஒப்பு கொடு. மனசு மாமிசு விரும்புகிறபடி சோதம் குமார மாதிரி பார்வைக்கு அழகாக இருக்குது, இதில் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா சிக்கலில் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜோமணி அனுப்பிவிட்டேன். என்ன சொல்ல வரோம்? சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். அடுத்தபடி ஆண்டவர் பிறப்பின் தீர்க்கதரிசி ஆலோசனை கர்த்தர். அருமையிலே ஆலோசனையில் பெரியவர், ஆலோசனையில் வல்லவர். அவரிடத்தில் கேட்டீங்கன்னா அவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். மாத்திரமல்ல, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வலது கரத்தை பிடித்து நடத்துகிறவர், கொடுங்கையிலே அனைத்து நடத்துகிறவர், தோளிலே சுமந்து நடத்துகிறவர். பிரைஸ் தி லார்ட். அருமையிலே ஆற்றை கடக்கும் பொழுதும் அக்கனியில் நடக்கும் பொழுதும் தண்ணீரை கடக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதனால் அவர் சாதாரணமானவர் அல்ல, பேசுகிறவர், கிரியை செய்கிறவர், செயல்படுகிற ஆண்டவர். அவரிடத்தில்
நீங்க எப்படி இருக்கணும்? இந்த யாக்கோபு பிந்தி உணர்த்தப்பட்ட பொழுதுதான், பிந்தி தரித்திருந்தான், கர்த்தரிடத்தில் கேட்டான், கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டார். அதற்கப்புறமா இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அருமையிலே யாரை குறித்து பயந்திருந்தானோ அவனே எதிர்கொண்டு வந்தான் இவனை சந்திக்க. அப்போ கூட யோசித்தான் ஐயோன்னு சொல்லி. ஆனால் அவன் சொன்னான் சமாதானத்தோடு கூட நான் வருகிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும் தனித்தனியாக கூடாரம் போட்டு குடியிருந்தார்கள்ங்கிற சரித்திரத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவன், பொருத்தனையின் தேவன் மாத்திரமல்ல, உடன்படிக்கையின் தேவன் மாத்திரமல்ல, நம்மை சமாதானமாய் நடத்துகிற கர்த்தர். அதனால் நீங்களும் நானும் அதில் சரியாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது உண்மை. நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழி 20:25. பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பொருத்தனை பின் யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கு. சில பொருத்தனை பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. லேவியராம புத்தகத்தில் இஸ்ரவேலர்களுக்கு நியமங்கள் சொல்லப்பட்டது, விதிமுறைகள், அநேக விதிமுறைகள் சொல்லப்பட்டது. அதில் ஒரு விதிமுறை பொருத்தனையோடு கூட, நம்முடைய ஆண்டவருக்கு பேரே பொருத்தனையின் தேவன். பொருத்தனை பண்ணி தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கும் பொழுதும் நமக்கு ஒரு நிபந்தனையோடு கூட தான் செய்கிறான்னு சொன்னேன். லேவியராமத்தில் அநேக காத்து சொல்ல முடியும். 27 அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 2ஆம் வசனம். லேவியராமம் 27:2 வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை மறுபடியும் சத்தமா வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாரோட சொல்ல வேண்டியது? இஸ்ரவேல் புத்திரரோடு. அவர்கள் யாரு? இங்க யாராவது இஸ்ரவேல் புத்திரர் இருக்கீங்களா? யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவன் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால், ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். யாருக்குரியவர்கள்? கர்த்தருக்கு உரியவர்கள். இப்ப இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருக்கு உரியவர்கள், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள், பொருத்தனையின் பிள்ளைகள். நம்முடைய ஆண்டவர் பொருத்தனையின் தேவன், நீங்களும் நானும் பொருத்தனையின் பிள்ளைகள். அதனால பொருத்தனை பண்ணாம ஒரு ஐயா இருக்கிறார், ஜீவ ஒளின்னு சொல்லி ஒரு ஊழிய வச்சுக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவர் பார்த்தீங்கன்னா எந்த பிரசங்கம் பண்ணி யார் ஜெபம் பண்ண வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காய்ச்சல்னு ஜெபம் பண்ண போனால் கூட நிறுத்துவார். வா, ஒரு காய்ச்சலா ஜெபம் பண்ணுறேன், ஒரு பொருத்தனை பண்ணு. அவர் முதல்ல சொல்கிற காரியம் என்ன செய்? உன் காய்ச்சல் சுகமாகணும்னா என்ன செய்? ஒரு பொருத்தனை பண்ணு, அப்போ தான் ஆண்டவர் சுகமாக்குவார். அப்போ நான் ரொம்ப காலமாக அவரை தப்பாகவே நினச்சிருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் இந்த லேவியராமத்தை எடுத்து பிரசவம் பண்ணார். நம்முடைய ஆண்டவர் யாரு? பொருத்தனையின் தேவன். சும்மா அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது தவறு. அதனால நீ பொருத்தனையின் பிள்ளை. அல்லேலூயா. அதனால பொருத்தனை பண்ணினாதான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் தன்மை உனக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்றார். இதே அதிகாரத்தில் தொடர்ந்து படிச்சுக்கொள்ளுங்க. 8, 9, 10 வாசிங்க. உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனா இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கு ஏற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன். ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக, அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. ஆமென். நீ வீட்டில் போய் இந்த 27 அதிகாரம் படிங்க. இப்ப 2ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட, ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவன், யாராகிலும் ஒருவன் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால், விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள், பொருத்தனை பண்ணப்பட்டவன் உன்
மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். ஆமென். அப்போ கர்த்தருக்கு உரியவன் பொருத்தனையோடு கூட தான் வாழ்வான். பொருத்தனை பண்ணுகிறவன் கர்த்தருக்கு உரியவனாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி வாழ்றீங்களா? இல்லை ஏதோ மனம் திருப்பிட்டீங்க, அனுசரத்தில் இலவசமாக ஆண்டு கொடுத்தாரு, நான் ஹாயா நான் என் இஷ்டப்படி வாழ்கிறேன்னு வாழ்கிறோமா? தசமபாக வேற, பொருத்தனை வேற. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் தசமாக கொடுக்குறோம் உண்மை. தசமாக கொடுக்காமல் இருந்தால் தேவனை வஞ்சிக்கிறீங்க, களவாடுறீங்க, திருடுறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் பொருத்தனை என்பது அதற்கு மேலே உள்ள பலி செலுத்துகிற காரியம். காணிக்க வேற, பொருத்தனை வேற, தசமபாக வேற. இப்போ இன்னைக்கு நான் சொல்லுகிற காரியம், ஒருவன் கர்த்தருக்கு உரியவனாயிருப்பானால் அவன் தேவனுக்கென்று ஒரு விசேஷத்தை பொருத்தனை செய்து வாழ வேண்டும். எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்துருக்கான்னா அதில் 4 பிள்ளைகளையும் ஊழியத்து கொடுப்பேன்னு நான் பொருத்தனை பண்ணினேன், ஆனால் கர்த்தருக்கு உரியவன். அல்லது முதல் பிள்ளையை கொடுப்பேன்னா அது பொருத்தனை இல்லை, அது வேதத்தின்படி முதல் பிள்ளை கர்த்தருக்கு உரியது. அல்லேலூயா. விளங்குதானே சொல்றது? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். அது தேவனுக்குரியவர்கள். சேஷ்டபுத்திர பாகம் அந்த முதல் பிள்ளைக்குரிய காரியம். அடுத்து 2வது பிள்ளையோ 3வது பிள்ளையோ 4வது பிள்ளையோ நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியத்தை செய்கிறவன் கர்த்தருக்கு உரியவன் என்று லேவியராகமத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அதே போல எனக்கு வருகிற வருமானமாக இருக்கலாம், ஆஸ்திகளாக இருக்கலாம், அல்லது நிலபலமாக இருக்கலாம், விளைச்சலின் காரியங்களாக இருக்கலாம், ஆடு மாடுகள் என்கிற மிருகச்சீவன்களாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ காரியங்கள். சகல காரியத்திலும் பொருத்தனை பண்ணி தேவனுக்குரியவர்களாய் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் லேவியராகமத்திலே நீ போய் படித்து பாருங்க, அவர்களை தேவன் விசேஷித்த பிரகாரம் ஆசீர்வதித்திருக்கிறார். மற்ற பொதுவான ஆசீர்வாதத்தை காட்டிலும் பொருத்தனை பண்ணி செயல்படுவதை கர்த்தர் விசேஷித்த பிரகாரம் ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதம் 116 14ஆம் வசனமும் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு 14 மட்டும் தான் வாசிக்க சொன்னேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். 18 நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த பொருத்தனை மட்டும் பகிரங்கமாக செலுத்தணும்னு இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். அல்லேலூயா. 76வது சங்கீதம் 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 76:11 மறுபடியும் வாசிக்க அந்த வசனத்தை. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். ஆமென். ஜனங்களுக்கு முன்பதாக, ஜாதிகளுக்கு முன்பதாக தேவாலயத்திலே பொருத்தனைகளை என்ன செய்யணும்? செலுத்தணும். எங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த காரியத்தை செய்கிறோம், ஒரு பொருத்தனை. என் சார்பில் இந்த காரியங்களை செய்கிறேன், ஒரு பொருத்தனை. என் மனைவி சார்பில், பிள்ளைகள் சார்பில், சிலருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரானால் நான் இப்படி அப்படிங்கிற பொருத்தனையின் தேவன். அதை அந்தரங்கமாக செலுத்துகிறதல்ல. காணிக்கையை அந்தரங்கமாக செலுத்துகிறோம், தசமாகத்தையும் அந்தரங்கமாக செலுத்துகிறோம். பொருத்தனைகளை பகிரங்கமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? 56:12 56:12 தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். ஆமென். 65:1 66:14 குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் படிங்க. அப்போ பொருத்தனைகளை இப்போ சங்கீதம் 50:14-15 வாசி பாருங்க. பார்த்தீங்களா? ஆமென். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா வேண்டுமானால் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
மறுபடியும் வாசிக்கும் அந்த நீ வசனத்தை. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் ஆ, என்னை நோக்கி கூப்பிடு. இப்ப பாருங்க, பொருத்தனையை செலுத்திட்டு ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்னாளை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:11 வாசிங்க. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, ம் 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 ஆ ம் 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 ஆமென். யாரு? அன்னாள். அதே மாதிரி சிம்சோனை பெற்ற அவர்களும் பொருத்தனை பண்ணினார்கள். இயேசுவை பெற்ற யோசேப்பு மரியாதை என்ன செய்தார்கள்? பொருத்தனை பண்ணினார்கள். அவர்களெல்லாம் பொருத்தனை பண்ணி பொருத்தனையின் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 24 முதல் 28 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. நான் அவரிடத்தில் கேட்டபடியே இந்த ஆண் பிள்ளையை கர்த்தர் எனக்கு செய்தார், கொடுத்தார் என்று சொல்லி தன் பொருத்தனையை அவள் நிறைவேற்றுகிறார். பொருத்தனை நிறைவேற்றும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஒரே ஆண் பிள்ளை கற்பத்தை அடைச்சிருந்தாரு. அந்த ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுத்தா உமக்குன்னு தருவன் பொருத்தனை பண்ணினா அடுத்த பிள்ளை பிறக்குமான்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் பொருத்தனையின்படி என்ன செஞ்சா ஒப்பு கொடுத்துட்டா. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அவளுக்கு என்ன கொடுத்தாராம்? 3 குமாரரையும் வாசி பாருங்களேன். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். பிரைஸ் தி லார்ட். ஒன்றை கொடுத்து எத்தனை வாங்கியிருக்கிறா? 5 வாங்கி 5. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. ஒன்றை கொடுத்தீங்கன்னா, ஒரு பொருத்தனை பண்ணினீங்கன்னா அது ஒன்று தானே அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துட்டீங்க. ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் அப்படித்தானே 22 ஆண்டவர் சோதித்தார் பார்க்கிற ஆதி ஆபத்தில். ஒரே பிள்ளை, நேசகுமாரன், ஏகசுதை, ஒரே குமாரன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கைலாம் கிடையாது. அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னபடி கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை சொன்னபடி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடலின் மணல் தூளைப் போல அவனை கர்த்தர் என்ன செய்தார்? பெருகப்படினார். இங்கே 1 சாமுவேல் புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கர்த்தர் அவளுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். என்கிட்ட 10 ரூபா தானே இருக்குது, 10 ரூபாயும் போட்டுட்டா என்ன செய்யறது, கொடுத்துட்டா என்ன செய்யறது அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. 10 ரூபா தான். அதை கர்த்தருக்குன்னு பொருத்தனை பண்ணி செலுத்திட்டீங்கன்னா அதை 10 லட்சமாய் கோடியாய் ஆயிரங்களாய் பெருக பண்ண அவரால் முடியும். ஆனால் பொருத்தனை பண்ணிட்டு அதை செலுத்தாமல் இருக்கக்கூடாது. இப்போ நான் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு, பொருத்தனை பண்ணாமல் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. அதான் லேவியராகமத்தில் 27:2 ஒரு கிறிஸ்தவன் பொருத்தனை பண்ணாமல் வாழக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து பொருத்தனை பண்ண பிற்பாடு யோசிக்க கூடாது. இவ்வளவு கொடுக்கறதா, இவ்வளவு செலுத்துறதா, ஐயோ நான் அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணிட்டேனே அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்தா பொருத்தனை பண்ணது போல. ஆனால் அவன் அவசரப்பட்டு பண்ணினாலும் பொருத்தனை என்ன செஞ்சான்? நிறைவேற்று. அதான் தேவ மனுஷனுக்கு அழகு. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? யோனாவின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 1:16 நினைக்கிறேன். யோனா 1:16 இல்லையா? அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து ஆமென். எப்போ பண்ணாங்க பொருத்தனை? 1ஆம் அதிகாரத்தில் ஆபத்து வந்த பொழுது. சங்கீதம் 50, 14, 15 மறந்துடாங்க. அங்கே பொருத்தனை பண்ணினார்கள். பொருத்தனை பண்ண பொழுது ஆண்டவர் அவருடைய பொருத்தனை கேட்டு பொருத்தனையின்படி அவர்களுக்கு இறக்க செய்தார். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நானும்
எனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. பொருத்தனையை நிறைவேற்றும் பொழுது தேவன் சில ஆக்கினையை கூட நம்ம விட்டு என்ன செஞ்சுவாரு? அகற்று. ஆனால் பொருத்தனை இல்லாதபடி ஜெயத்தை ஆசீர்வாதத்தை சமயத்தில் சுதந்திரிக்க முடியாது. இப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னால், என் இஷ்டத்துக்கு ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு வந்தேன், மனம் திரும்பினே, ஞானசாரம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், அவ்வளோதான் வண்டியை ஓட்டுவோம், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை பண்ணி, பொருத்தனையின் தேவனோடு கூட பொருத்தனையின் ஜனமாக உங்களை அர்ப்பணித்து வாழ்வீர்களானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய தீங்குக்கு கூட நம்ம விலைக்கு விடுவிக்கிறவர். 3ஆம் அதிகாரத்தில், யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் முதல் வாசிப்பார்களேன். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ராஜா சொன்னான், ராஜா தேசம் எங்களும் அவன் பண்ணது மட்டுமல்ல, அவன் குடிமக்கள் சகல பேருக்கும் இந்த காரியத்தை கட்டளையாய் ஒரு பொருத்தனையாய் அனௌன்ஸ் பண்ணான். அத்தனை பேரும் அந்த பொருத்தனையின் தேவனை நம்பி கீழ்ப்படிந்து தங்கள் பாவங்களையும் மீறுதலையும் விட்டு திரும்பினார்கள். திரும்பின பொழுது கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்த தீங்கை என்ன செய்தாரு? எஸ்தர் புத்தகத்தில் போவீங்கன்னா அங்கே ஒரு சதித்திட்டம் நடந்துச்சு. அதை மாற்றுவதற்கு அவர்கள் ஒரு பொருத்தனையின் ஜெபத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அல்லேலூயா. மொர்தெகாய் சொன்னா, எஸ்தர் கேட்டாள். எஸ்தர் கீழ்ப்படிந்து அவள் ராஜ வஸ்திரத்தை உரிந்து போட்டுவிட்டு ரெட்டுடுத்தி உட்கார ஆரம்பித்தால் கர்த்தர் அங்கு இறங்கினார். இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொன்ன போல ராஜா செங்கோலை நீட்டுகிறான். சட்டத்தை மீறி அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிறது பாருங்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் சில நேரம் இதை எதுக்கு கடைசியாக சொல்லுகிறேன்னு சொன்னால், எனக்கு பொருத்தனை பண்ணக்கூடிய வாய்ப்பே கிடையாது. எதில் பொருத்த பண்ணுவேன், எப்படி பொருத்தனைப்படுவேன் சொல்லி யோசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் உங்களை நீங்களே நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் பொருத்தனையின் தேவன், நாம் பொருத்தனையின் பிள்ளைகள். யாக்கோபு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாதனால சிரமப்பட்டான். நீங்களும் நானும் ஒருவேளை இதுவரைக்கு இஷ்டம் போல வாழ்ந்து எனக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நம்ம அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டு ஏதோ சும்மா காணிக்க போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்சால் ஊழியத்தை செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும் போகிறேன் அப்படின்னு சொல்லல. கொடுக்கறதில் மாத்திரமில்லை, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய உங்களை பொருத்தனை பண்ணலாம். பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். புருஷ மனைவியாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாம். இனி நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோம். அப்படி உங்கள் மனதில் எந்த காரியத்தை பொருத்தனை பண்ணி தேவனுக்கென்று செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை செய்து பாருங்கள். நிச்சய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது உண்மை. அதற்கு வானத்தை கர்த்தர் திறப்பார். உலகால் பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்திலே முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் அருமையை ஜெபிக்கலாம்.